नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதிசைவம் சத் சங்கத்திற்காக உலகம் முழுவதிலும் இருமுனை காணொலி காட்சியின் வழியாக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், முகநூல் நேரடி ஒளிபரப்பின் வழியாக என்லைட்டன் செயலி, ஜீவன்முக்தி செயலி வழியாக, கட்செவி வழியாக, ட்விட்டருடைய தமிழ் வார்த்தை கட்செவி வழியாக மற்றும் இருமுனை காணொலி காட்சி 2-வே வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். அடிப்படையான இந்த சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். Listen intensely and carefully. உயிரின் உயிர்ப்பு உயிர் அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற பரிமாண வளர்ச்சி. ஆழ்ந்து கேளுங்கள். உயிரின் உயிர்ப்பு உயிர் அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற பரிமாண வளர்ச்சி. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். ஆழ்ந்து கேட்பதன் மூலமாகவே இந்த சத்தியம் உயிர் உணர்விற்குள் புகுந்து உங்களுக்குள் இதை மலர வைத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நிமிர்ந்து அமர்ந்து முழுமையாக உள்வாங்கி இதை ஆழ்ந்து கேளுங்கள். உயிர் தான் உயிர்த்திருக்கும் காரணத்தின் குறிக்கோளை அடைவதற்கு பரமசிவ பரம்பொருள் உயிரை அடுத்தடுத்த நிலைக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றார். அதைதான் உயிரின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம். வேறொரு பரிமாணத்திற்குள் உயிர் செல்வது பரிணாமம். வேறு அடுத்தடுத்த பரிமாணங்களுக்குள் உயிர் செல்வது பரிணாம வளர்ச்சி. அமீபாவில் இருந்து மீனாக, மீனில் இருந்து அடுத்தடுத்து குரங்கு வரை, குரங்கில் இருந்து மனித உடல் வரை, பிறகு மகா கைலாசத்திலிருந்து உயிர் சக்தி பூமிக்குள் அன்னை பராசக்தியால் கொண்டு வரப்பட்டு மனிதன் அடுத்த நிலையிலே அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த நிலை பரிமாணத்திற்குள் நுழைவது சாத்தியப்படுத்தப்பட்டது. பிறகு முருகனின் மலர்ச்சி, முருகப்பெருமான் மலர்ச்சி, திருக்கையிலையிலிருந்து பூமிக்கு வந்த அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சி.
இப்பொழுது மனித இனத்தின் அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய பரிணாம வளர்ச்சிக்கான காலம் கனிந்ததனால் அடுத்த நிலை, அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய பரிணாம வளர்ச்சியின் உயிர்க்கூற்றை பரமசிவ பரம்பொருள் இந்த மேனிக்குள் இறக்கி உலகத்திற்கு அளிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உயிரை அடுத்த பரிணாமத்திற்கு, உயிர் வளர்ச்சியை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்லுகின்ற அறிவியலை இவ்வுடலுக்குள் செலுத்தி இதன் மூலமாய் உலகிற்கு மலரச் செய்து கொண்டிருக்கின்றார் பரமசிவ பரம்பொருள். அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ந்தது. மீனில் இருந்து குரங்கு வரை உடலும் மனமும் சேர்ந்து வளர்ந்தது. குரங்கில் இருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. மனிதனில் இருந்து இப்பொழுது தெய்வத்திற்கு உயிர்மை, சூப்பர் கான்ஷியஸ்னஸ், ஆன்ம சக்தி மலர வேண்டும், ஆன்ம சக்தி வளர வேண்டும். அதைத்தான் இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். தேவையில்லாத கதைகளை பேசி வீணடிக்க நேரம் இல்லை. முருகப்பெருமானுடைய உயிர் பூமிக்கு வந்தபொழுது உலகத்திற்கே அமைதியை அளிக்க வேண்டிய அந்த பரம்பொருள், உலகத்திற்கே தெரிந்து கொண்டாடப்பட வேண்டிய அந்த பெரும்பிறவி இரகசியமாக நடத்தப்பட்டது. காரணம், அசுரர்களும் ராட்சசர்களும் உலகில் பேரமைதியும் உயிர் அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சிக்குள் பரிமாணத்திற்குள் நுழைவதை விரும்பாதவர்கள் பெருந்தாக்குதல் நடத்தி உயிர் உயிர்ப்பதற்கு முன்பாகவே அழித்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனால் அவர்கள் கிளப்பும் போர் பல்வேறு விதமான உயிர்ப்பலியை கொள்வதற்கான வாய்ப்புண்டு என்பதனால் அந்த நேரத்தில் தானே போரில் இறங்கி பெருமான் பரமசிவ பரம்பொருள் போர் செய்ய இயலாது. ஏனென்றால் சமாதியில் இருந்து இந்த சக்திகளை வெளிப்படுத்த வேண்டிய காரணத்தினால் மிகுந்த இரகசியத்தோடு தான் எங்கிருக்கிறோம் என்று கூட யாருக்கும் தெரியாத விதத்தில் முருகப்பெருமானை மலரச் செய்தார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் மீண்டும் நடப்பதை பாருங்கள். கண்திறந்து பார்த்தால் அத்துணை பேருக்கும் புரியும். நான் என்ன சொல்லுகின்றேன் என்பதும் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்திறந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் நான் ஆழ்ந்த சமாதியில் இருந்து இந்த சக்தியை வெளிப்படுத்தி இந்த ஞான மண்டலத்தை பூமிக்குள் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்பதனால் நேரில் போரில் நின்று சமர் செய்து போர் செய்து காலத்தை வீணடிக்க முடியாது. அதனால்தான் எங்கிருக்கிறோம் என்று கூட யாருக்கும் தெரியாத விதத்தில் இருந்து கொண்டு இந்த மிகப்பெரிய திருக்கையிலாய ஞான மண்டலத்தை பூமிக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். மனித இனமே, உனது பரிணாம வளர்ச்சியில் அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விழித்துக்கொள். உயிர்த்தெழுந்து ஜீவன் முக்த நிலை தாண்டி பரமசிவ நிலைக்குள்
மலர்ந்து எழவேண்டிய காலம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாக நிறுத்தி பொருத்தி அமைத்திடுவதற்காகத்தான் 40 ஆண்டுகள் காத்திருந்தேன். இப்பொழுது காலம் கனிந்து விட்டது. வெற்றி நமதே, வெற்றி நமதே. எல்லாம் சரியாக இருப்பதனால்தான் இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் அனைத்தையும் திருக்கையிலாய ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை வெளிப்படுத்த துவங்கிவிட்டார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வீசும் ஞானப் பேரலையில் வெறும் எளிமையான நேர்மையான குருபக்தியோடு மட்டும் நாம் அமர்ந்திருந்தால் கூட போதும். இந்த ஞான பேரலை நம்மை கைலாயத்திற்கு கொண்டு சென்றுவிடும். லட்சக்கணக்கான பேர் பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தப் போகிறீர்கள். பரமசிவ ஞானத்தை வாழப்போகிறீர்கள். பரமசிவ ஞானம் பொங்கி பொங்கி உலகுக்கெல்லாம் நன்மை செய்கின்றது, செய்ய துவங்கிவிட்டது. அதனால்தான் ராட்சசர்களும் ராட்சசிகளும் அசுரர்களும் நடுநடுங்குகின்றார்கள். முருகப்பெருமான் மலரும் பொழுது சூரபத்மன் தங்கை என்னவெல்லாம் பாடுபட்டால் முருகப்பெருமான் நிகழ்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக. ஆனால் அதிர்ஷ்டவசமாக முருகப்பெருமான் நிகழ்ந்தருளினார். இப்பொழுதும் பேர் அதிர்ஷ்டவசமாக பரமசிவ பரம்பொருள் இந்த பரமசிவ ஞானத்தை வெற்றிகரமாக அளித்து விட்டது. வெற்றிகரமாக பரமசிவ ஞானம் மலர்ந்து விட்டது. இதற்கு மேல் இதை உலகிற்கெல்லாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றிலிருந்து இன்று வரை இதே கதைதான் நடக்கின்றது. பரமசிவன் முருகனை அவதரிக்க வைக்கும் பொழுது தேவர்களை காப்பதற்காகத்தான் அவதரிக்க வைத்தார். ஆனால் அசுரர்கள் எந்த அளவுக்கு வேகமாக முருகனை அழித்து விட வேண்டும் என்று போராடினார்களோ அதில் 10ல் 1 பங்கு கூட தேவர்கள் முன்வந்து முருகப்பெருமானை காப்பாற்றவில்லை. பயந்து நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். முருகன் வளர்ந்து நம்மை காக்க வரும்பொழுது அப்ப தேவைப்பட்டால் முருகன் இந்த பிரச்சனையில சர்வைவானா வேணா போய் ஒட்டிக்கலாம். அது வரைக்கும் நாம தூரமாவே இருக்கலாம். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. பார்வையாளர்களாக பயந்தாங்குள்ளிகள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டன. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வென்றார்க்கும் வரலாறு உண்டு, தோற்றார்க்கும் வரலாறு உண்டு. பார்த்து கொண்டிருந்த பைத்தியங்களுக்கு வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது. இறங்குங்கள், இறங்குங்கள் இந்த ஞானப்போரில். வென்றாலும் வரலாறு உண்டு, தோற்றாலும் வரலாறு உண்டு. வென்றாலும் கைலாசம் உண்டு, தோற்றாலும் கைலாசம் உண்டு. பரமசிவன் பக்கத்திற்கு பலமாக இறங்குங்கள் இந்த பெரும்போரிலே. பரமசிவ ஞானத்தை உலகிற்கெல்லாம் கொண்டு சேர்ப்போம். பரமசிவ சேனையாக மாறுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதனால் தாயார் தன் சலங்கையிலிருந்து மணிகளை உருட்டிவிட நவ மணிகளும் வீரர்களாய் எழுந்து நின்று அவைதான் முருகனுக்கு தோள் கொடுத்தன. பெருமானின் ருத்ர கன்னிகைகளான
கார்த்திகை பெண்கள்தான் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி வளர்த்தார்கள். என் ருத்ர கன்னிகைகளும் என் நவவீரர்களும் தான் இப்பொழுதும் என்னுடன் நிற்கப் போகிறார்கள். என் பரமசிவ சேனைதான் என்னோடு நிற்கப் போகிறது. யாருக்காக இந்த பெரும் செயலை நான் செய்கிறேனோ அவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் நம்பவில்லை. அன்று தேவர்கள் ஓடி ஒளிந்தது போல தேவர்களுக்காக முருகன் பிறந்தாலும் தேவர்கள் துணை நின்று காக்கவில்லை, ஓடி ஒளிந்தார்கள் தங்களை காத்துக்கொள்ள. அதேபோல் இந்துக்களுக்காக இந்த மிக பெரும் ஞானப் போரை நான் நிகழ்த்துவது உண்மையென்றாலும் இந்துக்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் நம்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. என் ருத்ரகன்னிகைகளும் என் பரமசிவசேனை வீரர்களும் என்னுடன் நின்றால் போதும். அவர்கள் மூலமாக இந்த ஞான கர்ப்பத்தை மலர வைத்து பரமசிவன் ஞானத்தை உலகிற்கு அளித்து விடுவேன். அளிக்கும் பொழுது இதை விருந்துண்டு வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு வருவார்கள் இந்துக்கள். அப்பொழுதாவது வரட்டும், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முருகன் மலர்ந்த பொழுது எது நடந்ததோ மீண்டும் அதுவேதான் நடக்கின்றது. இதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் முருகன் மலர்ந்து கொண்டிருக்கின்றான். அடுத்த பரிமாணத்தில், பரிணாம வளர்ச்சியின் அடுத்த பரிமாணத்தில் பரமசிவன் ஞானம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. பரமசிவ சேனையின் வீரர்களாய் மாற நினைப்பவர்கள் எல்லோரும் வீறு கொண்டெழுங்கள். பரம்பொருள் பரமசிவம் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்திற்கான சாத்தியக்கூறை, இந்த பரமசிவன் ஞானத்தை, பரமசிவ சக்திகளை உலகிற்கு தந்துவிட்டது. அதை தன் உயிரில் வாங்கி தன்னையும் மலர்த்தி கொண்டு உலகையும் மலர்த்துவதற்கு பரமசிவ சேனைக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கும் வீரர்கள் புறப்படுங்கள். நான் வீர உரையாற்றவில்லை, சத்தியத்தை வாழ்வதற்கு தயாராக இருக்கும் என் சேனைக்கு அறைகூவல் விடுக்கின்றேன். என் சேனைக்கு அழைப்பு விடுக்கின்றேன். வீறு கொண்டு எழுந்து வா, காப்போம் பரமசிவன் ஞானத்தை. பரமசிவன் ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் காப்போம், உலகிற்கெல்லாம் அளிப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பெரிய தியாகத்தையும் செய்துவிட வேண்டியதில்லை. சத்தியத்தை தெளிவோடு, டெல்யூஷன் இல்லாம, மாயை இல்லாம பார்த்தீர்களானால் போதுமானது. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவனுக்கு நல்லது எதுவோ அதை வாழறது கஷ்டம்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறது தான். எதற்கு வேண்டுமானாலும் விடிவு உண்டு, மாயைக்கு, மயக்கத்திற்கு விடிவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல அறிவு மலரும் முன்பாக மாயமான சில பழக்கங்களிலே மனம் சிக்கிவிட்டு நல்ல வாழ்க்கை முறை கஷ்டம்னு நம்ப துவங்கிறது தான் மயக்கம், டெல்யூஷன். அதாவது போதை வஸ்துக்கள் எடுக்காமல் வாழ்ந்தால் ரொம்ப நாள் ஆரோக்கியமா, தெளிவா, இனிமையா வாழலாங்கிறது சத்தியம். ஆனா இந்த அறிவு நமக்கு வருவதற்கு முன்பாக சின்ன வயசுலேயே படுபாவிகள் பணத்திற்காக போதைப் பொருளை பழக்கு விடுபவர்கள், அவங்க உங்களை போதைக்கு அடிமையாக்கிட்டாங்கன்னா போச்சு. அப்ப என்ன ஆகுனா, போதைப் பொருள் இல்லாம வாழறது கஷ்டம்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளவுதான்.
அந்த மயக்கம் வந்துவிட்டால் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்ல சரியான நேர்மையான வாழ்க்கை முறை கஷ்டம்னு நம்பின உடனேயே அந்த டெல்யூஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள, போதை வஸ்துல இருந்து வெளியில வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இந்த போதை வஸ்து அவனுடைய மனதையும் முதுகெலும்பையும் அரித்து விட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சைவ உணவு. சைவ உணவு வாழ்க்கை முறை கஷ்டம்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா போச்சு. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி, சைவ உணவு வாழ்க்கை கஷ்டம்ன்ற நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே சைவ உணவு வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டால் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. போதை வஸ்துக்கள் இல்லாமல் வாழ்வது கஷ்டம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போதை வஸ்து இல்லாத வாழ்க்கை முறை உங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டிருந்தால் அதுதான் வாழ்க்கையில வெற்றி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருள் தன் 6 முகங்களையும் திறந்து, முகங்களின் 3வது கண்ணை திறந்து, நெற்றிப்பொறிகள் கலந்து, 6 முக பரம்பொருளாக உயிரின் உயிர்ப்பு பூமிக்குள் வந்துவிட்டது. அப்ப உட்கார்ந்த அதை ஏந்தி முருகப்பெருமானாய் மலரச் செய்து பரிமாணத்தின் அடுத்த செயலுக்குள், அடுத்த நிகழ்விற்குள் நிகழ்வதற்கு துணையாக பரமசிவ சேனையாக எழுந்து நிற்பவர்கள் மனிதர்களா? அப்போ உட்காந்து, இல்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் என்ன பண்றது அதை வச்சுட்டு? எனக்கு ஒரு வீடு பிளாட் இருக்கு, அதை விற்று கொஞ்சம் கடனை செட்டில் பண்ணணும், அது எப்படி நான் பண்றது? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ள இருந்து ஒரு உற்சாகம், உள்ள இருந்து இன்ஸ்பிரேஷன் வரணும், சன்னியாசம் எடுக்கணும், அது வர மாட்டேங்குது. வரும், வெயிட் பண்ணு. வாழும் பொழுதே உடம்பில் நீரு பூசுங்கள், செத்து சுடுகாடு போய் நெருப்பை வைத்து அந்த நீரைத்தான் உங்கள் மீது பூச வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். வாழும் பொழுதே நீரு பூசினால் அது விபூதி. விபூதிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. சக்தி, திருநீரு. செத்த பிறகு பூசப்பட்டால் அது வெறும் நீரு, சாம்பல். உதாரணங்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி வீரதீர உரையாற்ற இப்பொழுது நேரமும் இல்லை, காலமும் இல்லை. போர் வந்துவிட்டது, ஞான போர் துவங்கிவிட்டது. பரமசிவ பரம்பொருளின் ஞானம், பரமசிவ சக்திகள், இந்த முழு விஞ்ஞானமும் பூமிக்கு வந்துவிட்டது. யாரெல்லாம் இதை வாங்கி தாங்கி தனக்குள்ளும் மலர வைத்து உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறீர்களோ, புறப்படுங்கள் பரமசிவசேனையாக. வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களை மீறி இதை வெற்றிகரமாய் நடத்தியே தீருவேன். வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களையும் மீறி இந்த பரமசிவனின் பெரும்பணியை நடத்தியே தீருவேன். வெற்றி நாமாதே. உலகத்தின் பெருந்துக்கங்களுக்கு காரணம் கெட்டவர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் அதிகமாக வேலை செய்வது மட்டுமல்ல, தேவர்கள், நல்லவர்கள் செயல்படாமல் இருப்பது.
கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வதை விட நல்லவர்கள் இயங்காமல் செயல்படாமல் இருப்பதனால்தான் உலகிற்கு மிகப்பெரிய துக்கங்கள் இழைக்கப்படுகின்றன. அசுரர்கள், ராட்சசர்கள் முழு வேகத்தில் இயங்குகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் இயங்காதது மட்டுமல்லாது இயங்காமல் இருப்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவத்தாலே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இயங்காமல் இருப்பதை ஆன்மீகம் என்று தன்னைத்தானே பொய்களால் நம்ப வைத்துக் கொண்டு மற்றவர்களையும் மந்தத்தன்மையிலேயே இருக்கச் செய்கிறார்கள். ஆனால் இந்த மந்தங்களை நம்பி நான் என் போரை துவக்கவில்லை. நிச்சயம் எனக்கென்று ஒரு பரமசிவசேனை உண்டு. அதை நம்பியே துவக்கினேன். நிச்சயம் வெற்றியடைந்தே தீருவேன். வெற்றி நாமாதே. ஆழ்ந்து கேளுங்கள். குறிக்கோள் புரியாதவரைதான் எந்த செயலுமே தியாகம் போல தோன்றும். அதாவது நீண்ட ஆயுளோடு நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு வாழ்வதுதான் குறிக்கோள்னு புரியாத வரைக்கும்தான் அசைவ உணவு, மாமிசத்தை தவிர்ப்பது தியாகம் மாதிரி தோணும். ஆஹா, ஆடு மாடு பன்னி எப்படி இருக்கும், மசாலா போட்டு ஆக்கி நாக்கெல்லாம் எச்சி ஊற எப்படி திங்கலாமே. நீண்ட ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோள் புரியாதவரை அசைவ உணவை தவிர்ப்பத, அசைவத்தெல்லாம் தூக்கி போட்டு ஏன் சாமி வாழணும்? அசைவ உணவை தவிர்ப்பது பெரிய தியாகம் போல தோன்றும். எப்பொழுது நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டியதுதான் குறிக்கோள்னு புரியுதோ, அசைவ உணவை தூக்கி போடுறது தியாகம் மாதிரி தோணாது. அது நேர்மை, வாழ்க்கைக்கு இன்டெகிரிட்டி, அவ்வளவுதான். மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு மனத்தெளிவோடு வாழணுங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா போதை வஸ்துக்களை தூக்கி போடுறது வாழ்க்கைக்கு நேர்மை, தியாகம் இல்ல. மனத்தெளிவோடு புத்தி கூர்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு புரியலன்னா போதை வஸ்து இல்லாம வாழறது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி தோணும். ஆனா எப்போ மனத்தெளிவோடும் புத்தி கூர்மையோடும் வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிருதோ, அப்போ போதை வஸ்துக்களை துறப்பது தியாகம் இல்ல, வாழ்க்கைக்கு நேர்மை, சிம்பிள் இன்டெகிரிட்டின்னு புரிஞ்சிரும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் உங்களுடைய டிஎன்ஏவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற சக்தி மலர்ச்சி நிகழ்வதற்கு, உங்களுக்குள் பரமசிவ ஞானமும் பரமசிவ சக்தியும் மலர்வதற்கு, உங்க டிஎன்ஏக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மலர்றதுக்கு, கான்ஷியஸ் மியூட்டேஷன், சூப்பர் கான்ஷியஸ் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் தேவைன்னு புரியுதோ, அப்போ சந்நியாசம் தியாகம் மாதிரி இருக்காது. எளிமையான வாழ்க்கைக்கு நேர்மை, நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மை, குறிக்கோளுக்கு நேர்மை. பெருமான் பூமிக்குள்ள வந்துட்டாரு. பரமசிவ பரம்பொருள் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் எடுத்துட்டு பூமிக்கு வந்துட்டார். இப்போ
பொட்டியை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் தன் உயிரை திறந்து வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். மடியேந்தி நீங்க தாங்குற துணி சாதாரண கலர் துணியா இருந்தா நாம் போடுறதுல 10% நிற்கும், மீதி எல்லாம் போயிரும். அது காவி துணியா இருந்தா நாம் போடுறதுல 90% நிற்கும், 10% தான் போகும். அவ்வளவுதான். அதுக்கு தான் காவி, வேற எதுக்கும் இல்ல. மடியேந்தி பிச்சை கேட்டு பெருமான் அளிக்கும் இந்த பரமசிவன் ஞானத்தையும் சக்தியையும் தாங்கி வாங்கும் பொழுது பிடித்து கொள்ளும் துணி காவியாயிருந்தா போடுற பிச்சை 90% மேல தங்கிரும், இருந்துரும். வெறுந்துணியா இருந்தா வடிஞ்சிரும். தங்குற துணி காவியா இருந்தா போடுற சக்தி ஆவிக்குள்ள தங்கிடும். இல்லைன்னா ஆவியாய் போயிரும். காவி உயிரை உயிர்ப்பிக்க அக்கினிக்குள் நுழைவது, தான் வாழவும் உலகை வாழ வைக்கவும் நம்மை நாமே இந்த மிகப் பெரும் ஞானத் தீயில் ஆகுதியாய் அர்ப்பணித்துக் கொள்வதே காவி. பரமசிவன் ஞானமெனும் பெரும் ஞானத் தீயில் தன்னைத் தானே ஆகுதியாய் அளித்துக் கொள்வதே காவி. ஆதிசங்கரர் தன் உயிருக்கு ஆபத்து எனும் பொழுது ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொண்டார். யாரெல்லாம் இந்து மதம் தன் உயிர் என்று நினைக்கிறீர்களோ, இந்து மதத்திற்கு ஆபத்து என்று உணர்கின்றீர்களோ, உணருங்கள். இந்து மதம் உங்கள் உயிர், இந்து மதத்துக்கு ஆபத்து என்றால் இப்பொழுது உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்களெல்லாம் ஆதிசங்கரரைப் போல் ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்து மதத்தை காப்பது, சனாதன ஹிந்து தர்மத்தை உயிரோடு வைப்பது, பரமசிவ பரம்பொருள் திருக்கைலாயத்திலிருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஞானத்தை, பரமசிவன் ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி உலகிற்கு அளிப்பது, திருக்கைலாயம் செய்வது என்கின்ற குறிக்கோளுக்காக இந்த பரமசிவ பேரக்னியில் தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் எல்லோரும் வாருங்கள். அவதூறு செய்பவர்களுக்கும் இந்து மதத்தையும் இந்த பரமசிவன் ஞானத்தையும் தாக்குபவர்களுக்கு ஒரே பதில், நாமே இந்த பரமசிவன் ஞானத்தையும் சக்திகளையும் உள்வாங்கி உலகத்திற்கெல்லாம் அளித்து நாமும் மலர்ந்து உலகை மலர வைப்பது மட்டுமே. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். கொட்ட வேண்டிய முரசை கொட்டிவிட்டேன். ஊத வேண்டிய சங்கை ஊதிவிட்டேன். வாசிக்க வேண்டிய திருக்கைலாய வாத்தியத்தை வாசித்து விட்டேன். என் வாரிசுகளே வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆபத் சந்நியாசமேற்று பரமசிவ சேனையாக மாறி பரமசிவன் ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி நாமும் மலர்ந்து உலகையே மலர வைக்க புறப்படுவோம். பரமசிவ சேனை புறப்படட்டும். ஹர ஹர மகாதேவ். நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட
ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.